இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைந்த நாளையொட்டி தேசிய கொடி ஏற்றி வைத்து ஆளுநர் கிரண்பேடி வாழ்த்து. தமிழக சட்டப்பேரவை 3 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று கூடியது. கைத்தறி மற்றும் துணிநூல் மானிய கோரிக்கை மீது விவாதம். தொடர்வண்டி கொள்ளையர்களை பிடிக்க புது வியூகம் வகுக்கப்பட்டுள்ளதாக மாநில குற்ற புலனாய்வுத்துறை தகவல். தேசிய கொடி ஏற்றிய போது பாதுகாவலரை காலனி மாட்டிவிடச் செய்த ஒடிசா மாநில அமைச்சர் பெஹ்ராவுக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. உடுமலை அருகே மகிழுந்து மூலம் கடத்த முயன்ற 50 கிலோ சந்தன மர கட்டைகளை பறிமுதல் செய்தது காவல்துறை. மோடியின் விடுதலை நாள் உரை சலிப்பை ஏற்படுத்திவிட்டதாக டெல்லி துணை முதலமைச்சர் சிசோடியா கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் மாநிலத்தின் அனைத்து ஆறுகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தமிழக ஆளுநர் ரோசையா குடும்பத்துடன் இன்று சிறப்பு வழிபாடு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் விவகாரத்தை கையாள்வதில் நடுவண் அரசு தோல்வியடைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஒலிம்பிக் போட்டியில் தோற்றதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா வேதனை. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.